நாம் நமக்கிடையிலே பேச இருப்பது அல்லாஹ் விஷயங்களை புரிந்து அதற்கு சிறப்பான தீர்வை ஒரு நல்ல செய்தி தருவானார். கணிப்புக்குரியவர்களே, பலஸ்தீன கஸா என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம். காசாவின் மக்கள் படும் பாடை, அவர்களின் சிரமத்தை பேசுவது மட்டுமல்ல, அனைவர்களும் பெரும்பான்மையாக அதை காணொலிகளாக கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியை தருவானார். என்ற அந்த வார்த்தை சமூக வலைதளங்களில் பேசப்படுவதின் காரணத்தை பலர்கள் இன்னும் அறியவில்லை என்பதுதான் உண்மை. என்ன நடக்கிறது சமூகத்திலே? எதை நோக்கி சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது? சாதாரணமாக ஒரு திருட்டு சம்பவம், ஒரு கற்பழிப்பு, ஒரு கொலை சம்பவத்தை அதையே சாதாரணமாக கடக்க முடியாது. அதை நாம் சாதாரணமாக கடந்து பழகிவிட்டோம். அப்படி தள்ளிவிட்டு அடுத்த நியூஸ் படிக்கப்படும். அப்படி சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டிய விஷயம் அல்ல இது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்படி, மன் லம் யஹ்தம லில் முஸ்லிமீன், யார் முஸ்லிம்களுக்காக கவலைப்படவில்லையோ, யார் முஸ்லிம்களின் செய்திகளை கேட்டு துயரப்படவில்லையோ, துக்கப்படவில்லையோ, அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுக்கு இணங்க இந்த விஷயத்தை நாம் தட்டிவிட்டு சென்று விட்டால் நாம் நபியை விட்டு தூரமானவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். கணித்துக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். இன்று சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அளவிலே ரஃபா என்ற பகுதியிலே இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள். யாரால் கொல்லப்படுகிறார்கள்? யூத கையவர்களால் அநியாயமான முறையிலே அவர்களை காசாவிலிருந்து, வடக்கு காசாவிலிருந்து காசாவிற்கு, அதற்கு அருகிலுள்ள நகரம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வதற்காக அவர்கள் ஒதுங்கி கடைசியில் ரஃபாவில் ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த மக்களை நோக்கி அநியாயமான முறையிலே ஏவுகணை தாக்குதலை நடத்தி கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் உட்பட 45 என்று அவர்கள் கணக்கு சொல்கிறார்கள். அது பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக இருக்கலாம் என்று சமூக தன்னாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கணித்துக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும். இந்த சமூகத்துக்கு இடையிலே மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்குட்படுத்தப்பட்ட இந்த ரஃபாவில் வாழக்கூடிய மக்கள் என்ன தவறு செய்து விட்டார்கள்? இவர்கள் சம்பந்தமான பல விஷயங்களை நாம் சமீபமாக அறிந்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த யூத கிழவர்களுக்கு இடம் கொடுத்த தவறை தவிர இவர்கள் எந்த தவறையும் செய்யவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அளவிலே சோதனைகளை கொடுக்கும் காலமெல்லாம், சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கும் காலமெல்லாம் அதை கடந்து இந்த சமூகம் பயணிக்கும் என்று இந்த ரஃபாவின் மக்கள் நமக்கு சொல்லிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஐநாவில் சொல்வது பூமியில் இருக்கிற நரகமாக ரஃபா மாறிக்கொண்டிருக்கிறது, பலஸ்தீன் மாறிக்கொண்டிருக்கிறது என்று பேசுகிறார்கள். ஒரு கட்டத்திலே இதை நடக்கக்கூடிய அந்த கயவன் கூட, அவனின் வார்த்தை கூட இந்த தாக்குதல் துரதிர்ஷ்டவசமானது என்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கொஞ்சம் சிந்தித்தால் இந்த சமூகத்தை அடிப்பதற்காக இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல, அதுக்கு முன்னாடி ஈராக்கில் எல்லாம் அமெரிக்கா அநியாயமான தாக்குதல் நடத்தி லட்சக்கணக்கான மக்களை கொல்லக்கூடிய அந்த சூழலில் அவர்கள் வைத்த வாதம் என்ன தெரியுமா? ஈமானியர்களுக்கு எதிராக அவர்கள் அடிப்படையில் வைக்கும் வாதம் என்ன தெரியுமா? இவர்கள் தீவிரவாதிகள். அல்லாஹ் பாதுகாப்பானார். இஸ்லாம் தீவிரவாதத்தை உண்மையாக எடுத்திருக்கிறது. யார் ஒருவரை கொலை செய்கிறாரோ அவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை கொலை செய்தவர்கள் என்று சொல்கிறது தீனுல் இஸ்லாம். தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி அநியாயமாக ஒரு உயிரை எடுப்பார்கள்? அல்லாஹ் பாதுகாப்பானார். சொல்கிறார்கள், கடுமையான ஆயுதங்களை அவர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்களை கைதிகளாக அடைத்து வைத்திருக்கிறார்கள். முக்கியமான தலைவர்கள், இவர்கள் எந்த அமைப்பை இவர்கள் குறிவைக்கிறார்களோ அந்த அமைப்பை சேர்ந்த சிலர்கள் இந்த ரஃபாவிற்குள் இருக்கிறார்கள் என்ற பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார்கள். அன்று அமெரிக்கா செய்த அதே வேலையை இன்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இவர்களாக செய்யவில்லை. குர்ஆன் பேசுகிறது, இவர்கள் எல்லாம் ஃபிரௌனின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு ஃபிரௌன் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் பொழுது ஃபிரௌன் அகழ்த்து விட்டதும்
கொலை செய்ய தயவு செய்து என்னை விடுங்கள். ஃபிரௌன் சொன்னான், மூசாவை கொலை செய்ய என்னை தயவு செய்து விடுங்கள். என்ன தெரியுமா? இன்னி அகாஃபு ஐ யுபத்தில தீனக்கும், உங்களின் மார்க்கத்திலிருந்து உங்களை அவர் திசை திருப்ப வந்திருக்கிறார் என்று சொன்னான் ஃபிரௌன். அது மட்டும் இல்ல, சொன்னா ஐயுதுகரஃபில் அர்தின் ஃபஸாத், பூமியில் குழப்பத்தை விளைவிப்பதற்காக வந்தவர்கள் தான் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு பொய்யான வாதத்தை முன்வைத்து அன்று இஸ்லாமிய மக்களை அழிப்பதற்கு துடித்த அந்த ஃபிரௌன் என்ன செய்தானோ அவன் அடிவருடிகள் அதே வேலையை செய்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவிலே பார்க்கத்தான் செய்யும். நம்முடைய நாட்டிலேயே பல மாநிலங்களில் தேர்தலின் நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி இவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அநியாயத்தின் உச்சம். மாடுகளை பிடிக்கிறோம், சொத்தை பிடிக்கிறோம், யாரின் சொத்துக்கள் யாரின் மாடுகள் பிடிக்கப்படுகிறது என்று நமக்கு தெரியும், சமூகத்திற்கு தெரியும். ஆனால் மிகப்பெரிய அளவில் பொய்யான விஷயங்களை, விஷம கருத்துக்களை பரப்புகிறார்கள். அதை ஒரு சமூகம் தூக்கி பிடிக்கிறது என்று பார்த்தால் அல்லாஹ் பாதுகாப்பானார். இதுல சில தொப்பி போட்ட இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறார்கள். வெட்கக்கேடு. அல்லாஹ் பாதுகாப்பானார். ஃபிரௌன் செய்த அந்த வேலையை இவர்கள் செய்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், இவர்கள் ஏன் இப்படி பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள்? காரணம், ஈமானுக்கு எதிராக அவர்கள் எடுக்கும் ஆயுதமே பொய்தான். இங்கே இல்ல, நபியுனா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அதைவிட கொடுமையான பொய்கள் அவிழ்த்து விடப்பட்டது. குர்ஆன் பேசுது, நெருப்பு குண்ட வாசிகள் ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஈமான்தாரிகள், அஸ்ஹாபுல் உக்தூத், நெருப்பில் அநியாயமாக பொசுக்கப்பட்டார்கள். குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ் பேசுகிறான், வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அவர்களை எதற்காக அந்த கூட்டம் நெருப்பிலிட்டது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அவர்கள் உள்ளங்களில் ஈமானாக சுமந்த ஒரே காரணம் அவர்களை அழிக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். என்றால் இவர்களின் சொல் நம்மை எதிரிகளாக காட்ட வேண்டும். பெருசாதான் நீங்க யோசிக்க வேண்டாம். ஒரு காலத்துல கொஞ்ச வருடங்களுக்கு முன்னால், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சாரத்தை அவர்கள் கொஞ்சம் வீரியமாக செய்யும் பொழுது நம்மின் பக்கம் இருந்த பெரும்பான்மையானவர்களின் கருத்துகள் சமூக வலைதளங்களில் காண கிடைக்கிறது. எதிரான கருத்துக்களை தெளிவாக பதிவு செய்கிறார்கள். அதான் பாதுகாப்பானா. இப்படியே எவ்வளவு தூரம் செல்லும்? இந்த சமூகத்திற்கு வெறும் சோதனைகள் மட்டும்தான் நினைக்குமா? இன்று குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்த்தால் தெளிவாக சொல்லுவோம், அல்லாஹ் சோதனைகளை தொடர்படியாக கொடுப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நபி அவர்களின் வீட்டில் ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் இருந்தால் அதையும் கேலி கிண்டல் செய்யும் அளவிற்கு நபி அவர்களின் சூழல்கள் அமைந்தது. நபிமார்களின் வாழ்விலே, நல்லவர்களின் வாழ்விலே அல்லாஹ் மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்தான். எங்க இருந்துங்க? நபி அவங்க இருக்கும் போதே அவங்களை கொள்றதுக்கு திட்டமிடுறாங்க. யாருங்க? அவங்க ஊரை சேர்ந்தவர்களே அவர்களை கொள்வதற்கு வீட்டை சுற்றி வளைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சமூகத்தை அவர்கள் கொள்வதற்கு துடித்ததன் அடிப்படை என்ன தெரியுமா? ஈமான் என்பதை இந்த சமூகம் உள்ளத்தில் வைத்திருப்பதால் தான். அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு சமூகமும் இந்த சமூகத்தில் ஈமான் கொண்டிருந்தால் அல்லாஹ் அவர்களை சோதிக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். சமூகத்தில் சோதனைகள் ஏற்படும், ஆனால் அந்த சோதனைகள் தொடருமா என்ற பெயர்தான் சத்தியமாக இல்லை என்று குர்ஆன் பேசுகிறார். மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ் உங்களை கைவிடவும் இல்லை, அல்லாஹ் உங்களை வெறுக்கவும் இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறார். எந்த காலமும் இந்த சமூகத்தை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட மாட்டான். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று நினைக்கிறீர்களா? ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக அல்லாஹ் காத்திருக்கிறான். அந்த நாள் வரும் பொழுது அநியாயம் செய்த அத்துணை நபர்களுக்கும் சரியான பாடத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆனிலே பேசுகிறான். அந்த நாள் வரும் வரை இந்த சமூகம் நிச்சயம் பொறுமை காக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. சரிங்க, சோதனை இவ்வளவு கடுமையான சோதனை. ஒரு கவிநடையில் ஒரு விஷயத்தை படிக்க முடிந்தது. அரஃபாவிலும் ரஃபாவிலும் அல்லாஹ் ஒரே போன்ற சூழலை அமைத்திருக்கிறான் என்ற ஒரு கவி வடிவில் சில விஷயங்களை பதிவு செய்திருந்தார்கள். 2 இடங்களிலும் கூடாரங்கள் தான் இருக்கிறது. நம்ம சாதாரணமா இதை கடந்து போக முடியாது. இது சாதாரண வார்த்தைகளும் அல்ல. அவர்கள் சொல்கிறார்கள், அரஃபாவின் அழுகை காரணம் என்ன தெரியுமா? மறந்து புரிந்த பாவங்களை நினைத்து அழுகிறார்கள்.
ரஃபாவின் அழுகை இறந்து புரிந்த பாலகர்களை நினைத்து. அல்லாஹ் அக்பர். பார்க்கறங்க சில குழந்தைகள் தலை மட்டும் இல்லை, உடல்ல ஒரு காடும் இல்லை, உடல் இருக்கிறது உயர்த்தி காட்டுகிறார்கள். அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்காது. அல்லாஹ் அக்பர். குழந்தைகளின் ஜனாசாக்களை பெற்றோர்கள் கையில் எடுத்து காட்டுகிறார்கள். அந்த கவிதைகளில் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அரஃபா அருளில் திளைக்கும் இடம், ரஃபா இருளில் திளைக்கிறது என்கிறார்கள். இறுதி கடமையின் இறுதி கட்டம் அரஃபா, இறுதி போரில் குருதி கொட்டும் இடம் ரஃபா. உண்மைதானே? அப்படித்தானே இருக்கிறது. சேர்த்து தொழுவதால் 5 வேளையை 3 வேளையாக அரஃபாவிலே தொழுகையை மாற்றுகிறோம். அப்பாவிகளின் மரணத்தால் 5 வேளையை தாண்டி அடிக்கடி ஜனாசா தொழுகை அரங்குகிறது ரஃபாவில். வேதத்தின் வழியில் உலகத்தின் அமைதிக்காய் உருகும் இடம் அரஃபா. யூதத்தின் சதியில் உயிர்கள் சிதைக்கப்பட்டு கருவும் இடம் ரஃபா என்பதாக எழுதுகிறார்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள், அவர்களின் வாழ்வின் துயரங்கள் என்று சொல்ல வருகிறேன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சமூகத்தை அல்லாஹ் எவ்வளவு கவனம் விட்டு செல்வான், எவ்வளவு சோதனைகளை சகிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறான். நாம் சிந்திக்க வேண்டும், நாம் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் திட்டம் இந்த இடத்தில் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹ் ஃபிரௌனை பற்றி பேசும் பொழுது, ஃபிரௌன் இந்த பூமியிலே அதிகாரம், ஆட்சி அதிகாரம் மிகப்பெரிய அளவிலே செலுத்தினான். அநியாயமாக மக்களை கொலை செய்தான். மக்களை பங்கு பங்காக அவன் பிரித்து போட்டான். ஆண்களை கொன்றான், பெண்களை விட்டுவிட்டான் என்ற அக்கிரமங்களை எல்லாம் செய்த அந்த நபர்களுக்கு அதுவரை அல்லாஹ் பொறுமை காக்க செய்தான். கடுமையான பொறுமை. தூக்கிட்டு போய் எனக்கு எதிராக பேசினா வெட்டி கொள்ளுவேன்னு சொன்னான். அல்லாஹ் பொறுமையாகத்தான் இருக்க சொன்னான். அந்த சமூகம் பொறுமையாக இருந்தது. ஒரு இடத்தில் அல்லாஹ்வின் திட்டத்தை அல்லாஹ் செயல்படுத்துகிறான். என்ன தெரியுமா? அவர்களின் அதிகாரங்களை புரிந்து அல்லாஹ் இந்த இடத்திலே கொடுக்கிறான். உன்னே உன்னை சிந்திக்கணும். இதை ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய இடம். இன்றைய யூதர்கள் யார் தெரியுமா? அன்னைக்கு அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களை காப்பாற்றுறானே ஃபிரௌன் இருந்து, அந்த காப்பாற்றப்பட்டவர்கள் தான் யூதர்கள். சிந்திக்க வேண்டும். எல்லாருமே யூதர்கள் அல்ல, எல்லாரும் இல்லை. ஆனால் அவர்களில் இருந்து வந்தவர்கள் தான் யூதர்கள். இவர்கள் யார்? யூசுப் நபியினுடைய சகோதரர்களில் கட்டப்பட்ட யெகூதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபியின் மகனின் மூலமாக வந்தவர்கள் தான் யூதர்கள். அவங்கள அல்லாஹ் ஏற்றுக்கிட்டவங்க. இன்னைக்கு அவர்களின் சூழல்கள் பிரம்மாண்டமாக நமக்கு எதிராக இருக்கிறது. நபியின் காலத்திலிருந்து அப்படித்தான் இருக்கிறது. இவங்க யாருங்க? இந்த யூதர்கள் ஏன் ஜெயிக்கிறாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இவ்வளவு வெற்றி இவர்களுக்கு ஏன் கிடைக்கிறது? நம்ம நிறைய பார்த்தோம். பேங்க் வாங்கி ஓடுறாங்க, பயந்துட்டாங்க, ஹமாஸ் அடிக்குது, இவர்கள் அடிக்கிறார்கள், ஈரான் தாக்குகிறது, இன்னும் செய்திகளை நாம் நம்முடைய மனதிற்கு காயங்களுக்கு மருந்திட்டு கொஞ்சம் நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு கட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது சூழல் தலைகீழாக இருக்கிறது. பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து உலக நாடுகள் எதிர்த்து வாய் திறக்காத அமெரிக்காவும் வாய் திறந்து பல இடங்களில் பலர்கள் நடுநிலை என்று சொல்லக்கூடிய நாட்டின் கயவர்கள் எல்லாம் வாய் திறக்கும் அளவிற்கு சூழல்கள் மாற்றப்பட்டும் அவர்களின் அநியாயம் தலைவிரித்தாடும் அளவிற்கு அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி இவர்களுக்கு இவ்வளவு பலம் எங்கிருந்து கிடைத்தது? இப்படியும் சொல்ல முடியும், அன்று அவர்களின் ஈமான் சரியாக இருந்தது. இந்த யூதர்கள் அன்னைக்கு ஈமான்தாரிகளா இருந்தார். இவர்களின் சந்ததிகள், இவர்களின் அடிப்படை மூதாதையர்கள் நபியுல்லா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி இருக்கும் பொழுது ஈமான்தாரிகளாக இருந்தார்கள். இவர்களுக்கு எதிராக இருந்த ஃபிரௌனை அல்லாஹ் அழித்து இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்தான். அந்த பலத்தின் ஆட்டம் தான் இதுவாக இருக்குமோ என்று சிந்திக்கும் அளவிற்கு சூழல்கள் இருக்கிறது. ஏன் இதை சொல்றோம்னா, அப்படி ஒரு சாதாரணமாக இல்லாமல் கஷ்டங்களை அனுபவித்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு இன்று அவர்கள் கைவர்களாக இருந்தாலும் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் நாம் ஈமானை சரியாக வைத்தால் ஏன் கிடைக்காது? பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றியே இந்த சமூகத்திற்கு கிடைக்காது. அன்று அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ்வின் திட்டம் அதுதான். அவர்களின் ஆண் மக்கள் பிறந்தவுடனே எந்த விதமான ஒரு ஆசையை கூட அனுபவிப்பதற்கு முன்னால், பெற்றோர்கள் தங்களின் மக்களை கட்டி அணைத்து முத்துவதற்கு முன்னால் உடனே சின்னாபின்னமாக வெட்டி எடுத்தவன் ஃபிரௌன். அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் அழித்தான். இன்றும் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறான். இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் ஃபிரௌன்.
யார் வேணாலும் எந்த பகுதியிலிருந்து, நான் சொல்கிறேன் ஒரு 5000 வருடங்கள் அல்ல, ஒரு 1,00,000 வருடங்களுக்கு பின்னால் இந்த உலகம் இருந்தாலும் ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவான். எதுக்குங்க? இந்த மாதிரி ஒருத்தர் மோசமா இருந்தா இப்படி நாசமாயிட்டாங்க ஒரு அடையாளம். அந்த அடையாளம் அவ்வளவுதான் ஈமானவர்கள்ட்ட. இந்த நைல் நதியிலிருந்து கடல் அந்த பக்கம் போன உடனே காலை கன்ற வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈமான் போயிருச்சு அவங்களுக்கு. அவர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சுமக்கும் நமக்கு ஏன் வெற்றி தாமதமாகிறது? ஏன் ஜெயிக்க முடியும்? மூசா நபியை விட இந்த சமூகத்தை, அந்த சமூகத்தை விட இந்த சமூகத்தை அல்லாஹ் வெறுத்து விட்டானா? கிடையாதுங்க. மார்க்கம் அப்படி பேசல, குர்ஆன் ஹதீஸும் அப்படி பேசவில்லை. மூசா நபியின் சமூகத்தை விட முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் அந்த சமூகத்தை தான் அல்லாஹ் அதிக நேசிக்கிறான் என்று ஹதீஸில் பேசுகிறார். எவ்வளவு பாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இத்தனைகளையும் பெற்றுக்கொண்ட நாம் எப்பொழுது வெற்றி அடைய போகிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அநியாயமான முறையில் அந்த மக்கள் கொல்லப்பட்டு கடைசியில் என்ன செய்ய முடியும் என்ற சூழலில் அவர்கள் எதிரிகளால் வரக்கூடிய ஏவுகணைகளை மார்பில் தாங்கக்கூடிய சூழலில் அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அவ்வளவுதான், அவங்க கொள்றதுக்காக படைக்கப்பட்டவங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை தருவானாக. அந்த ஃபிரௌனின் சமூகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்ட பனூ இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த சமூகத்திற்கு அதைவிட சிறப்பாக கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் 5 விஷயங்களை கடைபிடிக்குமாறு பேசுகிறான். 5மே நம்மள்கிட்ட பெரும்பாடு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆன் பேசுகிறது, 2 வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபிஅத்தன். அல்லாஹ் பேசுறான், எதிரிகளை நீங்க சந்திக்கிறீங்களா? ஈமான்தாரிகளே போகிற ஈமான உள்ள வைக்கணும். ஈமான்தாரிகளே எதிரிகளை நீங்கள் சந்தித்தால் ஃபஸ்புது, ஸ்டெடியா நில்லுங்கறாங்க. ஸ்டெடியா நில்லுங்கறாங்க. ஓடக்கூடாது. ஓடுவதல்ல இஸ்லாம், ஓடுவதல்ல தீன். அல்லாஹ் பேசுகிறான், ஃபஸ்புது, நின்று பேசுங்கள் என்று பேசுகிறான். நிக்கிறது இந்த சமுதாயத்தில் வளர்ந்து இருக்கா? இல்லை. இந்த சமூகம் தான், தன் குடும்பம், தன் வாழ்க்கை என்று ஓட ஆரம்பித்தது. இன்று தன் குடும்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு தான் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் ஒரு கட்டத்துல குடும்பம் அப்படின்னு சொன்னா என் குடும்பத்தை பேசுறியாங்கிறத போய் தான் குடும்பத்தை தான் இன்னொருத்தர் பேசுறதுக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கும் அளவிற்கு குடும்பங்களுக்குள் இன்று பிரிவுகள் ஏற்பட்டு விட்டது. அதான் பாதுகாப்பான அல்லாஹ் பேசுறான், முதல்ல கொஞ்சம் ஸ்டெடியா நின்று போராடும். அது அந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் வெற்றியை தருவானா? பார்க்கிறோம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான், எவ்வளவு அடித்தாலும் அவர்கள் நின்று பேசுகிறார்கள். அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், வத்குருல்லாஹ கஸீரன், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள் என்று பேசுகிறான். எதிரிகள் வந்துட்டாங்களா? இதா லகீதும் ஃபிஅத்தன், எதிரிகளை சந்திச்சிட்டீங்களா? நேரடியா சந்திச்சான அர்த்தம், நேரடியா சந்திச்சிட்டீங்களா? ஸ்டெடியா நடக்க அல்லாஹ் திக்ர் செய்யுங்க என்று சிந்தியுங்கள். அவர்களின் பாங்கின் சத்தம் என்று காணொலிகளாக வருகிறது. அப்படி ஒரு அழுகையின் குரலோடு, ஒரு தொய்வான குரலோடு அந்த பாங்கு சொல்கிறது. அந்த பாங்கின் வரிகள் சொல்கிறது அவர்களின் வழி என்னவென்று. அழுது கொண்டே பாங்கு சொல்கிறார். பள்ளிவாசலையை காணவில்லை. என்ன சூழல்கள் வந்தாலும், எதிரிகள் நெத்தியில் துப்பாக்கியை வைத்தாலும் பயப்படாமல் தொழுகிறார்கள். பயப்படாமல் தொழுகிறார்கள். எங்க பெரிய ஒரு உடல் ஜாம்பவான ஒரு சிறுவர் என்ன செஞ்சிட முடியும்? எதிரி கையில பெரிய ஒரு அவன் ஆயுதத்தோடு இருக்கிறான். ஒரு சின்ன கல்லை எடுத்து எதிர்த்து இருக்கிறான். ஈமானின் பலம் அவரிடத்தில் இருக்கிறது. சத்தியம் விட்டு சொல்லுவேன், அந்த மக்கள் ஈமானிய பலத்தில் இருக்கும் வரை எத்துணை மக்களை அளித்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்தவர்களுக்கு இவர்களை கொண்டு சரியான பாடம் புகட்டுவான். நிச்சயம் பலஸ்தீன் மக்கள் வெற்றி பெறுவார்கள். அதுதான் வரலாறு. அப்படிதான் நடக்கும். அல்லாஹ் சொல்வது அதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது அதுதான். அவர்களை அவர்களின் கற்கள் மரங்கள் எல்லாம் கை நாட்டும். யூதன் இங்கு ஒளிந்திருக்கிறான், வெட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லும் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவது அல்லாஹ் பேசுகிறான், வஅதீஉல்லாஹ வ ரசூலஹு, தயவு செஞ்சு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் இந்த சமூகம் வெற்றி பெறும். பனூ இஸ்ரவேலர்கள் மூசா நபிக்கு கட்டுப்பட்டாங்க. நைல் நதிக்குள்ள இறங்கி நடங்கன்னு சொன்னாங்க. நைல் நதிக்குள்ளையா யோசிச்சாங்க, நம்பிக்கை வச்சாங்க. ஒரு குச்சியை வச்சு தட்டின உடனே நைல் நதி பிளந்துருச்சு. நடக்க செய்தான் அல்லாஹ். அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படும் வரை வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், வலா தனாஸு, தயவு செய்து பிரிஞ்சிடாதீங்கன்றான். இன்னைக்கு பாருங்க, இஸ்லாமிய நாடுகள்
வெட்கக்கேடு. அல்லாஹ் இஸ்லாமிய நாடுகளுக்கு, நாட்டு மன்னர்களுக்கு அல்லாஹ் புத்தியை, நல்ல அறிவை தருவானாக. எங்க உணவுகளில் அவர்கள் காட்டும் ஆடம்பரத்தை அவர்கள் இது சம்பந்தமான பேச்சுக்களில் காட்டவில்லை என்பதுதான் சத்தியம். பேச வேண்டிய இடங்கள், வாய் திறந்து பேச வேண்டிய நாடுகள் எல்லாம் வெறுமனே மௌனம் காத்தல் அல்ல, மறைமுகமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறது என்பது ஆக வெட்கக்கேடு. நாளை மஷரில் மோசமான நிலையில் அவர்கள் காணப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். அல்லாஹ் சொல்றான், அப்படி ஒருவேளை நீங்க சேர்ந்து நிக்கிறனா நீங்க எல்லாருமே கோடைகளா மாறிடுவீங்க, எல்லாம் கோடைகளா மாறிடுவீங்க. உங்களுடைய பலம் எல்லாம் உடைந்து சென்று விடும் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஒற்றுமை இந்த சமூகத்தில் வந்தால் மட்டும்தான் அல்லாஹ் வெற்றியை தருவான். கடைசி இடங்கள் 6 லட்சம் பேருக்கு மேல இருந்தான். 6 லட்சம் பேருக்கு அல்லாஹ் பாதுகாத்த ஒரு நைநதியை விட அந்த பக்கம் கிடந்து போனான். ஒருவரை கூட அல்லாஹ் நைநதியில் விழுக செய்யவில்லை. ஆனால் ஈமான் கொள்ளாத ஃபிரௌனின் கூட்டத்தில் ஒருவரை கூட அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. 5வது அல்லாஹ் தஆலா சொல்லும் வார்த்தை வஸ்பிரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். பொறுமை இந்த சமூகத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்திலே தெளிவாக அந்த மக்கள் பொறுமை காக்கிறார்கள். இந்த 5 ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்தால் அன்றைய காலத்தில் ஃபிரௌனின் சமூகத்திலே பனூ இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த வெற்றி நிச்சயம் இந்த சமூகத்தில் கிடைக்கும் என்பதாக இமாம்கள் சொல்லித்தரக்கூடிய தஃசீரை நம்மால் காண முடிகிறது. இன்னொரு விஷயத்தை நாம் சிந்திக்கணுங்க. நபி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, மனித்தபில்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால். சிந்திக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்துல ஸ்பெயின்ல பேசிட்டு இருந்தோம், புக்கில படிக்கிறோம். ஸ்பெயினில் இப்படித்தான் இருந்தது, அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், வார்த்தைகளாக அது படிக்கப்படுகிறது, அவ்வளவுதான். இன்னைக்கு கண்கூடாக நாம் பலஸ்தீனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களின் அதே கொள்கைகளை கடைபிடித்து இந்திய திருநாட்டில் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் அது நம்மை அடையும் வரை செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சமூகத்திற்கான பாடம் இது போன்ற விஷயங்களில் நாம் சரியா இல்லைன்னு சொன்னா, இது போன்ற விஷயங்களில் நாம் சரியாகவில்லை என்று சொன்னால் அன்று படிக்கப்பட்டது இங்க பார்க்கப்படும் சூழலாக மாறுவதற்கு வெகு தூர காலங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ ஆஷ கவியா, அப்பொழுதுதான் அவர்களுக்கு சக்தி பிறக்கும் என்றார் முஹம்மது ரசூலுல்லாஹ். தக்வா வரணுங்க, அல்லாஹ் அஞ்சி வாழணுங்க. அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாத்தீங்களா, எதிரியை சந்திச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் திக்ர் செய்யுங்க. எந்த சூழலிலும் அல்லாஹ்வை மறக்க கூடாது. எதிரிகள் நமக்கு எதிரிலே நின்று நம்முடைய நெற்றியிலே துப்பாக்கியை வைத்து கலிமாவை விடு என்று சொன்னாலும் நாம் தொடுவதற்கான நேரமானால் தொடுவேன் என்று எப்பொழுது சொல்கிறோமோ அப்பொழுது இந்த சமூகம் வெற்றி பெறும் என்றார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கது அஃலஹ மன் அஸ்லம், இஸ்லாத்தை சரியாக ஒருவன் ஏற்றுக்கொண்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், திட்டமாக சத்தியமாக அவன் வெற்றி பெறுவான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த சமூகம் எடுக்க வேண்டிய ஒரு சரியான விஷயம், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜில் நம்முடைய உறவினர்கள் சென்றிருப்பவர்கள் இடத்திலே அரஃபாவில் இருந்து நாம் ரஃபாவிலும், கஸாவிலும், பலஸ்தீனிலும், மியான்மரிலும் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அநியாயமாக ஒடுக்கப்படுகிறார்களோ, கொல்லப்படுகிறார்களோ அந்த மக்களுக்காக துஆ செய்ய சொல்ல வேண்டும். நமக்கான பாடம் வெறும் விஷயமாக, வெறும் செய்தியாக இதை கடக்காமல் தற்காப்பு என்பதை தீனுல் இஸ்லாத்தை கொண்டு நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் தயவு செய்து தற்காப்பு முறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, இந்த சமூகத்தை ஈமானை கொண்டு தற்காக்க முடியும் என்று குர்ஆனும் ஹதீஸும் பேசுவதின் அடிப்படையில் ஈமானை சரியாக, பலமாக, நிறைவாக, சரியாக நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் நிச்சயம் அல்லாஹ் இந்த சமூகத்தை வெற்றி பெற செய்வான். ரஃபாவில் வாழும் அந்த மக்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக, கஸாவில் வாழும் மக்களை பாதுகாப்பானாக. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் அந்த சமூகத்திற்கான வெற்றியை அல்லாஹ் தஆலா விரைவாக தந்தருள் புரிவானாக. பைத்துல் முகத்தஸை நம்மின் கரங்களில் தருவானாக. யாரெல்லாம் எதிரிகளாக வெளிவேடம் அணிபவர்களும் உள்ளே மறைத்து வைத்திருப்பவர்களும் வெளிப்படையாக தங்களின் மோசமான விஷம கருத்துக்களை கற்றுபவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரியான பாடங்களை அல்லாஹ் விரைவாக புகட்டுவானாக. எந்த இடத்திலிருந்து எவ்வளவு தியானம் செய்தாலும் அல்லாஹ் சிறப்பான முடிவை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். அல்லாஹ் முடிவை சரியாக்குவானாக. அந்த முடிவு சரியாக அமைவதற்கு நம்முடைய ஈமானை ஒரு காரணமாக ஆக்குவானாக. ஈமான்தாரிகளாக அல்லாஹ் வாழ செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.